இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1 இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1ல நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு தேவையான எல்லா சிம்பிள்ஸ் பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 சிம்பிள்ஸ் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் இருக்க சிம்பிள் வந்து ஈக்குவல் டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னது நம்மளுக்கு ஈக்குவல் டு. செகண்ட் வந்து ஈக்குவல் டு தான், அதை வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ இது என்னது நாட் ஈக்குவல் டு. not equal to. Next third symbol வந்து less than. ஓகேவா, இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2 அப்படின்னு இருக்குன்னா 2 is less than 5 அப்படின்னு எழுதலாம். அப்போ லெஸ் தேன்னா ஷார்ப்பாக இருக்கும் அந்த சைடு நம்மளுக்கு. ஓகேவா, அப்போ இங்கே 2 is less than 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள். 5 is greater than 2. ஓகேவா, கிரேட்டர் தேன்னா மவுத் வந்து ஓப்பனாக இருக்கும், இங்கே வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அதுதான் லெஸ் தேன். இது வந்து கிரேட்டர் தேன். இதுவே நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னா 2 is less than or equal to அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5 is greater than or equal to இப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இது என்னது நம்மளுக்கு less than symbol. நெக்ஸ்ட் இது வந்து less than or equal to. ஓகேவா, நெக்ஸ்ட் இது என்ன சொன்னேன் நான், greater than. இது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. கீழே வந்து ஒரு ஸ்லாஷ் ஒரு லைன் இருக்கும், அதுதான் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு செவன்த் சிம்பிள் என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் டு. ஈக்குவலண்ட் டு. ஓகேவா, நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் தான். நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்தாலே நம்ம செட்ஸ் பற்றி பார்ப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சிம்பிள்ஸ் தான். நம்மளுக்கு இப்போ வரப்போகிற 8th வர சிம்பிள்ஸ்லாம். அப்போது 8th என்ன இருக்குது, யூன்னு இருக்குது. அப்போ இது என்ன சிம்பிள், யூனியன். யூனியன். ஓகேவா, யூனியன்னா உங்களுக்கு தெரியும், ஏ யூனியன் பின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இது வந்து என்ன சிம்பிள் நம்மளுக்கு, இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 2 3ன்னு இருக்குது. அப்போ இது இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்மளுக்கு என்னது, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது. அப்போ 2 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, அப்போ 2. அதுதான் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது வந்து யூ ஷேப் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், யூனியனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு யூனிவர்சல் செட். இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் செட், யூனிவர்சல் செட். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் இ மாதிரி இருக்கும், ஆனால் வளைஞ்சிருக்கும், அதுதான் நம்மளுக்கு பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிலாங்ஸ் டு அப்படிங்கிறது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே 2 பிலாங்ஸ் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செட்டே செட்டுக்கு பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதக்கூடாது. ஒரு எலிமெண்ட்டு ஒரு செட்டுக்கு பிலாங்ஸ் டு, அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எலிமெண்ட்டையும் ஒரு செட்டுக்கும் யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் நம்மளுக்கு பிலாங்ஸ் டு. ஓகேவா, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த சிம்பிள் நம்மளுக்கு என்னது, பிலாங்ஸ் டு. இது அப்போ என்னது, இதை வந்து அடிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னா இது என்னது, டஸ் நாட் பிலாங் டு. does not belong to. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்மளுக்கு இ சிம்பிள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சி மாதிரி வளைஞ்சு ரொம்ப வளைஞ்சிருக்கும். இந்த சி மாதிரி இருக்க சிம்பிள் தான் நம்மளுக்கு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட் ஆஃப். ஓகேவா, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ட் 2ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சப்செட் ஆஃப்னும் சொல்லலாம், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், இதை இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னும் சொல்லலாம். இதை வந்து சப்செட்னும் சொல்லலாம் ஆர்
இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ப்ராப்பர் சப்செட்டு இங்கே அதே தான் இருக்குது, ஆனால் அடிச்சு விட்ருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லணும், நாட் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். நாட் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே சிம்பிள் தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா நாட் ஏ சப்செட் ஆஃப். இது வந்து சப்செட் ஆஃப், அப்போ இங்கே அடிச்சு விட்ருக்காங்க அப்படின்னா நாட் அ சப்செட் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ காம்ப்ளிமெண்ட். இதுதான் நம்மளுக்கு ஏ மேலே ஸ்லாஷ் மாதிரி சின்னதாக இருக்கும், இல்லைனா ஆர் ஏ பவர் சி இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு டினோஷன், அதாவது ஒரு சிம்பிள் தான். அப்போ இது என்னது அப்படின்னா 0 போட்டு அதை வந்து அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. இது வந்து செட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து எம்டி செட், எதுவுமே இல்லை அந்த செட்டுக்குள்ளே. அப்போ இது என்னது, எம்டி செட். ஓகேவா? எம்டி செட்டுக்கே 3 பேர் இருக்குது. ஒன்று எம்டி செட்டு, இன்னொன்று வாய்ட் செட், இன்னொன்று நல் செட். அப்போ 3த்தையும் நம்ம எழுதிக்கலாம். எம்டி செட் ஆர் வாய்ட் செட் ஆர் நல் செட். ஓகேவா? நெக்ஸ்ட் 19th சிம்பிள் என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் ஆஃப் ஏனா நம்பர். என்னன்னா என்னது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. இதுதான் நம்மளுக்கு என் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. இங்கே ஏ அப்படிங்கிறது என்னது, ஒரு செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஓகே, ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு இருக்குன்னா இதோட என் ஆஃப் ஏ என்னவா இருக்கும், 4. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது ஏக்குள்ளே, எத்தனை எலிமெண்ட்ஸ், 1 2 3 4. அப்போ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என் ஆஃப் ஏ வில் பி 4. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ அப்படிங்கிறது பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏனா ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஏவோட சப்செட்ஸ்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது சப்செட்ஸ், ஏவோட சப்செட்ஸ் என்னவா இருக்கும், ஒரு எம்டி செட்டு 1 இருக்கும், 2 இருக்கும், நெக்ஸ்ட்டு 1 2 இருக்கும். அப்போ 1 2 3 4. அப்போ இதுதான் நம்மளுக்கு பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்செட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பவர் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது P of A அப்படிங்கிறது வந்து பவர் செட்ஸ் ஆஃப் ஏ. எத்தனை பவர் செட்ஸ் இருக்கு, இப்போ N of P of A னா நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் ஆஃப் ஏங்க, P of A னா இதை தான் நம்ம எழுதணும். அப்போ P of Aன்றது என்னது, பவர் செட் ஆஃப் ஏ, ஏயோட பவர் செட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இது எல்லா சிம்பிள்ஸ்க்குமே நம்ம வந்து எக்ஸாம்பிளோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2ல பார்க்கலாம். அதாவது எல்லா சிம்பிள்ஸ் 40 சிம்பிள்ஸ்க்குமே இல்லை, நம்ம 1 பாயிண்ட்டுக்கு தேவையான, அதாவது யூனிட் 1க்கு தேவையான எல்லா சிம்பிள்ஸையுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2ல. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னனாலே உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். டபிள்யூனா என்னது, ஹோல் நம்பர்ஸ். அதோட ஸ்டார்டிங் லெட்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ W னா whole numbers. நெக்ஸ்ட் இசட்னா என்னது, இண்டீஜர்ஸ். இண்டீஜர்ஸ் அப்படின்னா எல்லாமேங்க, எல்லாமே இண்டீஜர்ஸ்னா ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே. அப்போது இசட்னா என்னது, இண்டீஜர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும். ஆருக்கு என்ன, ஆரை என்ன எங்கே யூஸ் பண்ணுவோம், ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆர் வந்து ரியல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 26th சிம்பிள். அப்போ இந்த சிம்பிள் நம்மளுக்கு என்னது அப்படின்னா சம்மேஷன். சம்மேஷன். நெக்ஸ்ட் 27th சிம்பிள் 3 கோடு வந்துட்டு மேலே LYன்னு இருக்கும். அப்போ LYனா சிமிலர்லி. இது ரெண்டும் சிமிலராக இருக்குது, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுதான் நம்மளுக்கு சிமிலர்லி சிம்பிள்.
நெக்ஸ்ட் ரெண்டு கோடு வந்தால் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம ஜியாமெட்ரியில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, parallel to அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இதுதான் parallel to சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் 29th சிம்பிள், 3 கோடு இருக்குது ஆர் 2 ஈக்குவல் டு போட்டு மேலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் நம்ம ஈக்குவலன்ட் டு 2ல் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே 2 கோடு நார்மலாக வந்துட்டு மேலே தான் இந்த சிம்பிள் இருக்குது. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கான்கரண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் 30th ஒன், தேர்ஃபோர். இது வந்து தேர்ஃபோர், நிறைய பேருக்கு வந்து தேர்ஃபோருக்கும் சின்ஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும். சின்ஸுக்கு தேர்ஃபோர் சிம்பிள் போட்டுருவாங்க, தேர்ஃபோருக்கு சின்ஸ் சிம்பிள் போட்டுருவாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலே நம்மளுக்கு புள்ளி வந்துச்சு, 1 டாட் வந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு தேர்ஃபோர். ஓகேவா, தேர்ஃபோரை தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீழே நம்மளுக்கு ஒரு டாட் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு தான் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் ஆர் பிகாஸ் அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், சின்ஸ். நெக்ஸ்ட்டு parallel to, இதையும் நம்ம ஜியாமெட்ரியில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, perpendicular to. இது வந்து நம்ம ரைட் ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, இதுதான். அப்போது இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, இல்லைனா இந்த லைன் இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர், இந்த மாதிரி டி ஷேப்பு, டி தலைகீழ இருக்க ஷேப் இருந்தாலே நம்ம பர்பெண்டிகுலர் டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன சிம்பிள், ஆங்கிள். ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பிசிடி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இது என்னது, ஆங்கிள். நெக்ஸ்ட் ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தோம், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து ட்ரையாங்கிள். நார்மலாக நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு போடுவோம் இல்லையா, ட்ரையாங்கிள் நம்ம எழுத மாட்டோம், மோஸ்ட்டாக ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணுவோம். அப்போ இது என்னது நம்மளுக்கு, ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து நம்மளுக்கு பை. இது மோஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு, பை. நெக்ஸ்ட் 36th சிம்பிள், ப்ளஸ் ஆர் மைனஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஒரு ப்ளஸ் இருக்குது கீழே மைனஸ் இருக்குது, அப்போ இது என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க சிம்பிள் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 99.9 is approximately equal to 100 அப்படின்னு சொல்லலாம். என்ன ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகேவா, சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுதான் அந்த சிம்பிள், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் இது வந்து such that x such that இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அப்போ இதுதான் நம்மளுக்கு such that சிம்பிள். நெக்ஸ்ட் 39th சிம்பிள் வந்து implies அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை implies. நெக்ஸ்ட் 40th சிம்பிள் வந்து 3 கோடு இருக்குது பாருங்களா. இதே மாதிரி சிம்பிள் தான் நம்ம ஏற்கனவே கான்கிரண்ட்டுக்கு பார்த்தோம். 3 கோடு இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம கான்கிரண்ட்டுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. ஓகேவா, ஐடென்டிக்கலி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு, அதுக்கு தான் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது இந்த 40 சிம்பிள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் மேக்ஸ் வந்து ஈஸியாக போடுவீங்க. அப்புறமா சிம்பிளே தெரியலன்னா உங்களுக்கு புரியாது, அந்த சம் புரியாது. ஓகேவா, அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.